ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சன் பேசுகிறேன். இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் டைமில் கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருப்போங்க. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ஹேண்ட் சானிடைசர் இருக்குங்க. அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஹேண்ட் சானிடைசர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ், உண்மையாகவே அது ஆல்கஹால் கண்டென்ட்டான்னு யாருக்கும் தெரியுதில்லை. ஏன்னா இப்போ டிமாண்ட் நிறைய இருக்கனால எல்லா ஹேண்ட் சானிடைசருமே ஆல்கஹால் கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி வாட்டர் மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த ஆல்கஹால் பெர்சன்டேஜ் குறையுது. ஸோ கொரோனா வைரஸ் கையிலேருந்து கிருமி சாகாது. அது எப்படிடா டெஸ்ட் பண்ணுறது, என்ன நெருப்பு தான் கொளுத்தி பார்க்கணுமா, நிறைய பேர் டவுட் வரும். அப்படி இல்லைங்க, சிம்பிளாக ஒரு டிஷ்யூ பேப்பர் அண்ட் ஒரு பென் இருந்தாலே உண்மையாகவே அந்த ஹேண்ட் சானிடைசர் எஃபெக்டிவாக இருக்கா, 60% ஆல்கஹால் இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி நம்ம சேனல் பார்க்கலாம். ஸோ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு நார்மல் டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, இந்த நார்மல் டிஷ்யூ பேப்பர் ரொம்ப திக்காக வேணாம், மெலிசா. அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயே இந்த ஒரு 2 லேயர் இருந்தால் போதும். இது மாதிரி ரொம்ப மெலிசா டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு காயின், ஏன்னா இந்த காயின் நம்ம ரவுண்டு போட ஓகேங்களா. யூஸ் பண்ணுறது இங்கு பென் யூஸ் பண்ணக்கூடாது, பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். இங்கு பென் ஒரு ஜெல் பென் யூஸ் பண்ணால் நார்மல் வாட்டர் போட்டாலே வரும். ஸோ பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பால் பாயிண்ட் பெனில் இந்த காயினை வச்சு நம்ம ரவுண்டு போட போகிறோம். ஸோ நான் ஆக்சுவலி 2 ரவுண்டு போட போகிறேன். ஏன்னா ஒன்று ஹேண்ட் சானிடைசர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டருக்கு. இது நம்ம ஏதிக்கலாம். இது வாட்டர்னு ஏதிக்கலாம். லைக் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ண ஹேண்ட் சானிடைசர். இது ஹேண்ட் சானிடைசர் ஆல்கஹால் கண்டென்ட். உங்ககிட்ட என்ன ஹேண்ட் சானிடைசர் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோ பாருங்கள், இப்போ என்கிட்ட ஒரு ஹேண்ட் சானிடைசர் இருக்குது வித் மாய்ஸ்சரைசர்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஈத்தல் ஆல்கஹால் போட்டிருக்காங்க 80%. ஸோ உண்மையாக ஆல்கஹாலாக என்ன நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, ரவுண்டு போட்டிருக்கோம்ல, இந்த ரவுண்டில் ஒரு நடுவில் ஒரு கொஞ்சம் ட்ராப்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ட்ராப்ஸ் போட்டுக்கோங்க. ஹேண்ட் சானிடைசர் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வாட்டர் பேஸ்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெல் பேஸ்டு. நான் போட்டுக்க ஜெல் பேஸ்ட், அதனால டிசால்வ் ஆக ரொம்ப லேட் ஆகும். இதே வாட்டர் பேஸ்ட்னா டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோவாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா. இப்போ இங்கே வாட்டர் வச்சுருக்கோம்ல, அங்கே நான் ஹேண்ட் சானிடைசர் கூட மிக்ஸ் பண்ண வாட்டர் நான் வச்சுருக்கேன் ரவுண்டு. ஸோ அதை நான் அதில் போட போகிறேன். பாருங்கள், ஆக்சுவலி வாட்டரில் போட்டதுக்கும் இங்கே ஹேண்ட் சானிடைசர் போட்டிருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? வாட்டரில் போட்டது அந்த ரவுண்டு அப்படியே தான் இருக்குது. ஆக்சுவலி கலர் மாறல. இதே ஹேண்ட் சானிடைசர் போட்டது பாருங்கள், அந்த ப்ளூ இங்க் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வாட்டர் கண்டென்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த இங்க் அப்படியே தான் இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகலை. சுற்றி அந்த இங்க்கு ஸ்ப்ரெட் ஆகலை. அதே ஹேண்ட் சானிடைசர் கூட இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றி இங்க்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. லைக் நடுவில் அப்படியே ரிங் மாதிரி இருக்குது. சுற்றி இந்த இடத்துல ஃபுல்லாக இங்கு மாதிரி அழகாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்கள், ரிங் மாதிரி. ஸோ இது தாங்க, இது ஆல்கஹால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா. இது வாட்டர் கலந்தது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் குரோமட்டோகிராஃபிங்க. என்னன்னா, இப்போ ஒரு பென் இருக்குல்ல, நான் பால் பென் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பென்னோட இங்கு வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அதே அந்த இங்கு ஆல்கஹாலில் கண்டிப்பாக டிசால்வ் ஆகும். ஸோ நம்ம வரைஞ்சி அதை வாட்டர் நம்ம மேலே படுறப்ப அந்த வாட்டரில் இங்கு டிசால்வ் ஆகாமல் அது அப்படியே தான் இருக்குது. அதே ஒரு ஆல்கஹால் கண்டென்ட், அதாவது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஆல்கஹால் கூட இங்கு ரியாக்ட் பண்ணி அது ஃபுல்லாக டிசால்வ் ஆகி அந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ளூ கலர் மாறுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க, எல்லாருமே பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுங்க, ஒரு பென் எடுங்க, வரைஞ்சி பாருங்க, ஒரு ஹேண்ட் சானிடைசர் போடுங்க. உண்மையா இந்த ஆன்சர் எஃபெக்டிவா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி பல வீடியோஸ் நம்ம சேனல் பார்க்கலாம். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. ஹேவ் a nice day.